ஆயிரம் வருஷங்களா இந்த உலகத்துல பல விதமான வித்தியாசமான உயிரினங்கள் தோன்றி அழிஞ்சு மறைஞ்சிருக்கேன். பட் இருந்தாலும் சில உயிரினங்களுக்கு மட்டும்தான் அது மாதிரி வித்தியாசமான சக்திகள் சூப்பர் பவர்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். திஸ் இஸ் அன்சைன்ட் சக்தி வாய்ந்த உயிரினங்கள். கிறிஸ்டோரா தாமிகோலா கேவ் ஏஞ்சல் ஃபிஷ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கூப்பிடுவாங்க. குகை தேவதை மீன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலானது. இந்த மீனை பார்க்கும்போது ரொம்பவே குட்டியாக பிங்க் கலரில் உங்களுக்கு கணக்கு வந்து தெரியும். அண்ட் ஏஞ்சல் ஃபிஷ்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுடைய அந்த ஃபின்ஸ், அதாவது செதில்கள் ஆல்மோஸ்ட் ஒரு ரெக்கைகள் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கு வந்து தெரியுது. ஸோ பிங்க் கலரில் வெள்ளை ரெக்கைகள் கொண்ட ஒரு ஏஞ்சல், அதாவது தேவதை மாதிரி நம்ம கணக்கு வந்து தெரிஞ்சாலும் இந்த மீனுக்கு கண்ணு தெரியாது, ஏன் கண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மீன் வந்து தாய்லாண்டில் தான் ரொம்ப அதிகமாக காணப்படுது, தாய்லாந்து குகைகளில். ஸோ தாய்லாந்து கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இதை பிடிக்கிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க அண்ட் இதை பாதுகாக்கவும் சொல்லியிருக்காங்க. சரி, அப்படி இந்த மீனில் என்னதான் ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா, இந்த மீன் வந்து நீந்தாது, நடக்கும். எஸ், மீன் நடந்து பார்த்துருக்கீங்களா? இதோடைய அந்த செதிர்களை வச்சு இந்த மீன் நடக்க தான் செய்யும், இது நீந்தாது. அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி அருவிகள் மேலேருந்து கீழே வந்த அந்த அருவிகள், அந்த பாறைகளில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மீன் நடக்கும். கிட்டத்தட்ட தண்ணி ஓடுற திசைக்கு எதிர் திசையில் தான் அந்த மீன் வந்து நடக்கும். இது கீழே இருக்க அந்த செதில்கள் வந்து பார்த்தீங்கன்னா தரையாக நல்லா ஊண்டி பிடிச்சிருக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அண்டு 4 செதில்கள் இருக்குது அண்ட் 4 கால்கள் போல் இது வந்து பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கவும் செய்யுது. இந்த மீனுக்கு தான் நேரான முதுகு தண்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த மீன் இனங்கள்லேயே இது கொஞ்சம் ஸ்பெஷலானது. அது மட்டும் இல்லாமல் இந்த மீன் இனம் நடக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு விகாரமாக தானே இருக்கு. இந்த மீன் தண்ணிக்குள்ளேயே நடக்கக்கூடியது. ஸோ அதனால் அது ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லி கன்சிடர் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாமல் பெருசாக வெளிச்சம் இருக்க இடத்துல இதை உங்களால் பார்க்க முடியாது. ஸோ வெளிச்சம் இல்லாத இருட்டான பகுதிகள், இருட்டான குகைகளில் இதை நீங்கள் அதிகமாக காணலாம். அதுவும் தாய்லாந்து சைட் போனீங்கன்னா இன்னும் ரொம்பவே அதிகமாக காணலாம். அதை தாண்டி இது கூடவே இன்னொரு மீனும் இருக்குது, மட் ஸ்கிப்பர் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புழுதிகள் சகதிகளில் வந்து காணப்படுற ஒரு மீன். இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா தரையில் நடக்கக்கூடிய ஒரு மீன். ஸோ கொஞ்சம் காற்று வாங்குறதுக்காகவும் கொஞ்சம் நடந்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா தரைப்பகுதிக்கு வந்துருமா. ஆனால் நான் முன்னாடி சொன்ன மீன் மாதிரி இதுக்கு முதுகு தண்டி நேராக இருக்காது, குறுக்கன் வழக்கம் போல் மீன்கள் மாதிரி தான் இருக்கும். இது தண்ணியோட முன்னாடி செதுர்களை மட்டும் தான் கைகளாக யூஸ் பண்ணி நடக்கவும் செய்யுது. ஏன்னா இது தரைக்கு வந்து நடந்தாலும் இது தரையில் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு இதுக்கு தண்ணீர் ரொம்ப முக்கியமானது. பட் முன்னாடி சொன்ன மீனோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது வெளியிலேயே தரைக்கு வெளியிலேயே வந்து நடக்கிறதா ஒரு ஸ்பெஷாலிட்டி. இதுதான் ஆர்ச்சர் ஃபிஷ், அதாவது வில்வித்தை கற்றுக்கிட்ட ஃபிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மீன் பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கும். வீட்டில் நிறைய பேர் வளர்க்குற மீன் போலவே வந்து தெரியும். ஆனால் மற்ற மீன் கிட்ட இருக்க ஒரு மிகப்பெரிய தன்மை இந்த மீன் கிட்ட இருக்கு. இந்த மீன் வேட்டையாட செய்யும். பெரிய பெரிய சுறா மீன் கூட வேட்டையாடுது நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா மற்ற மீன்கள் மாதிரி இது வேட்டையாடாது. தண்ணிக்குள்ளே இருந்துக்கிட்டே தண்ணிக்கு வெளியில் இருக்க பூச்சி புழுக்களை வேட்டையாடும். எப்படின்னு கேட்குறீங்களா? தண்ணியை வச்சே தான். ஸோ தண்ணியவே ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணி அதையே வந்து பார்த்தீங்கன்னா வில்லேருந்து கிளம்புனா அம்பு போல் வெளியில் அதிவேகத்தில் எரிஞ்சு வெளியில் இருக்க அந்த பூச்சியோ புளியோ தண்ணியில் வீழ்த்தி இந்த அசால்ட்டாக சாப்பிட்டு போயிடும். ஸோ அகெயின் வேட்டையாடக்கூடிய வேட்டையாளி மீன். ஸோ இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு தமா தூண்டா இருந்தாலும் எந்த அளவுக்கு வித்தையை கற்று வச்சிருக்கு பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த மீனுக்கு வயசாக ஆக இது வைக்கிற குறி வந்து பார்த்தீங்கன்னா தப்பவே தப்பாத மாதிரி மாறிடும். ஸோ அந்த அளவுக்கு ஷார்ப்பாக அடியிலேயே அந்த பூச்சிகளை கொண்டுடும். ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய அக்யூரசி பலமாக மாறிக்கிட்டே இருக்கும். இது துப்புற அந்த தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-5 சென்டிமீட்டர் ஹைட் வரைக்கும் போகுமா. அது மட்டும் இல்லாமல் இந்த துப்புற தண்ணி உங்கள் மேலே வந்து விழுந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு குளவி கொட்டுறது போல் உங்களுக்கு வந்து வலிக்குமா. ஸோ அந்தளவுக்கு செம்ம ஷார்ப்பாக இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா துப்பி வெளியில் அடிக்குது. இது ஒரு சாதாரண விஷயமா நீங்கள் வந்து நினைக்கலாம். ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் இதை பற்றி வியந்து போயிருக்காங்க. ஏன்னு கேட்குறீங்களா? தண்ணி கடியிலேருந்து நீங்கள் வெளியில் எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அந்தளவுக்கு தெளிவாக தெரியாது. அது மட்டும் இல்லாமல் லைட் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கடியில் பெண்ட் ஆகி தான் போகும். ரிஃப்ராக்ஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையுமே தாண்டி வயசான ஒரு மீன் முதல் அடியிலேயே அக்யூரேட்டாக அடிக்குதுன்னா அது கண்டிப்பாக வியப்பான ஒரு விஷயம் தான். இது எப்படி சாத்தியம் இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியல. பட் அந்த மீன் ஒரு நல்ல வில்வித்தை தெரிஞ்ச மீன். ஒலிம்பிக்கில் பங்கேற்கலாம்னு நினைக்கிறேன். பசிலிஸ்க் லிசர்ட், அதாவது இது ஒரு வகையான பள்ளி இனம். கிட்டத்தட்ட பச்சந்தி போலவும் ஓனான் போலவும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காட்சி அமைக்கும். அதை தாண்டி பெருசாக இந்த பள்ளி இனத்தை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரொம்பவே குட்டி. மேக்ஸிமம் இது லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 70 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். இதோடைய வால்லேருந்து தலையிலேருந்து வால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 70 சென்டிமீட்டர் இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோடைய எடை வந்து பார்த்தீங்கன்னா 250 கிராம்லேருந்து 300 கிராம் வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆணோட எடை விட பெண்ணோட எடை ரொம்ப குறைவாக இருக்குமா. இதோடைய கால் விரல்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒட்டி இருக்கும், கிட்டத்தட்ட வெப்டாக இருக்கும். ஸோ நீந்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து நினைப்பீங்க. ஆனால் இது ஓடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. கிட்டத்தட்ட 30 km/h வேகத்தில் இதால் ஓட முடியும். ஓடுறதெல்லாம் ஒரு சூப்பர் பவரான்னு கேட்டிங்கன்னா தரையில் தண்ணியில் ஓடக்கூடியது. எஸ், இந்த பலியினம் தண்ணியில் நடக்கும், ஓடும். கிட்டத்தட்ட 30 மீட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலியினத்தால் தண்ணியில் ஓட முடியும். உசுருக்கு ஒரு ஆபத்துனா கடல் மேலேயே ஓடுவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இந்த பலியினத்துக்கு பெர்ஃபெக்டாக பொருந்தும். ஸோ தன்னை யாராவது தாக்க வந்தால் தண்ணி மேலேயே ஓடி இந்த பலியினத்தால் தப்பிக்க முடியும்.
இது எப்படி சாத்தியம்னா அதோடைய அந்த வெப்டு ஃபீட் தான் அது வந்து நீந்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. பட் அதை தாண்டி தண்ணீரை கீழே புஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அது பார்த்ததுக்கு வரைக்கும் இதோடைய எடை ரொம்பவே கம்மி, 250 கிராமுக்கும் கம்மி தான். அதை பார்த்தாத குறைக்கி இதெல்லாம் அதிவேகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஓட முடியுது. இதெல்லாமே ஒன்றா சேர்ந்து இந்த பலியினத்தை தண்ணி மேலேயே ஓட வச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக தண்ணியிலே நடக்கக்கூடிய தன்மை இதற்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்பவே குட்டி மிருகம் பூச்சி புழுக்களை சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு மிருகத்தால் தண்ணியிலே ஓட முடியுதுன்னா அது வேற மாதிரி தானே. வழக்கமாக நிறைய பேர் இறால் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த இறாலை நீங்கள் கண்ணில் பார்த்தீங்கன்னா 10 அடி தலை தெறிக்க தெரிச்சு ஓடிடுங்க. ஏன்னா இது ரொம்பவே கொலவெறி பொறுத்த இறால். இது வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருசாக கலர்ஃபுல்லாக இருக்க ஒரு இறால். ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும். ஆனால் அழகு இருக்க இடத்துல தான் ஆபத்தும் இருக்கேன். ஸோ இதோடைய முன்ன கைகள் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டிஸ் பொசிஷனில் இருக்கும். மேண்டிஸ்ங்கிறது ஒரு பூச்சி போல் இதோடைய முன்ன கைகளை பார்த்தீங்கன்னா மடக்கி வச்சிருக்கோம். இதோடைய மெயின் உணவு ஹெர்மிட் கிராப்ஸ், அதாவது ஓடுக்குள்ளே வாழக்கூடிய நண்டுகள் தான். ஸோ அந்த ஓடுக்குள்ளே இந்த நண்டுகள் போயிடுச்சுன்னா அதை உடச்சி எடுக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். அதோடைய ஓடு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் இந்த மேண்டிஸ் கண்டது எதுவுமே தப்பிக்க முடியாது. இதோடைய முன்னங்கால்கள் நல்லா பின்னாடி மடக்கப்பட்டிருக்கும். ஸோ கையில் இந்த மாதிரி அந்த ஹெர்மிட் கிராப்ஸோட ஓடுகள் கிடைச்சிச்சுன்னா இதோடைய மடக்கப்பட்ட அந்த கைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிவேகத்தில் வெளிவிடும். ஸோ இந்த கைகள் வெளியில் வந்து அந்த கிராபோட ஓடையை உடச்சி தள்ளிடுனா பாருங்க எந்த அளவுக்கு வேகம்னு கேட்குறீங்களா. கிட்டத்தட்ட 15,000 நியூட்டன் பவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராபால் ஒரு செகண்டுக்கு கம்மியாக கொடுக்க முடியும். நீங்கள் கண் மிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்களோ அதோட 50 மடங்கு கம்மியான டைமில் இதோடைய கால்கள் வெளியில் வந்துட்டு உள்ள போயிடும். அண்ட் இது அந்த ஓடுகளை டச் பண்ணுற அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வேக்கம், ஒரு வெற்றிடமே உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சமயத்தில் அதிகமான வெப்பமும் பார்த்தீங்கன்னா வெளிவிடுதான். எந்த அளவுக்குன்னா நம்ம சூரியனோட மேற்பரப்பில் இருக்க அளவுக்கு வெப்பம், கிட்டத்தட்ட 6000 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பத்தை ஒரு செகண்டுக்கும் கம்மியாக இது வந்து அசால்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போகுது. இந்த வெப்பம், வெற்றிடம், அதிவேகம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து அந்த கெர்மிட் கிராப் அந்த நண்டுகளோட ஓடுகளை அசால்ட்டாக உடைச்சிது. ஸோ இந்த அளவுக்கு அதிவேகத்தில் வர அந்த கெர்மிட் கிராப்ஸோட கையில் மட்டும் நீங்கள் சிக்கிறாதீங்க, சதைச்சு விட்டுரும். அது மட்டும் இல்லாமல் இந்த இறால்களோட கண்களை பார்த்தீங்களா ரொம்ப வித்தியாசமாக இருக்கலாம். மனிதர்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மனிதர்களால் கிட்டத்தட்ட 3 விதமான நிற அளவரிசைகளை பார்க்க முடியும். ரெட், கிரீன் அண்ட் ப்ளூ. ஆனால் இந்த இறால்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 விதமான அலைவரிசை நிறங்களை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்திலே இதால் தான் அதிகமான நிறங்களை பார்க்க முடியுமா. மனிதர்களோட கண்களுக்கே தெரியாத விதவிதமான நிறங்களை இந்த பக்கம் அந்த இறால்கள் பார்க்குது. அது மூலியமா இறை எங்கே ஒளிஞ்சிருக்கு அதை எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக பிளானையும் போடுது. கொடூரமாக இருக்க கொலவெறி பூச்ச இறால் தான் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்தோனேஷியன் மிமிக் ஆக்டோபஸ். ஸோ ஆக்டோபஸ் இனங்களே ரொம்பவே வித்தியாசமானது தான். அதால் உருவத்தை மாற்ற முடியும், நிறங்களை மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் தன்னை தானே வந்து மாற்றிக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஆனால் இந்த இந்தோனேஷியன் மிமிக் ஆக்டோபஸ் இன்னும் ஒரு படி மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது மற்ற மிருகங்களே வந்து பார்த்தீங்கன்னா இமிட்டேட் பண்ணக்கூடியது. அதாவது தான் உயிரை காப்பாற்றிக்க எப்படி வேணாச்சும் நடிப்புன்னு சொல்கிறது தான் இந்த ஆக்டோபஸோட வேலையே. ஸோ அந்த வகையில் இந்த ஆக்டோபஸ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நிறத்தையும் மாற்றிக்கிட்டு இந்த மாதிரி தன்னுடைய சுற்றுச்சூழலுக்கு ஏற்றாற் போல் மறைஞ்சிக்க முடியும். அதையும் தாண்டி ஏதாவது மிருகம் வந்து தன்னை கண்டுபிடிச்சிச்சுன்னா உடனே தன்னை தாக்க வர அந்த மிருகத்தோட எதிரியாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து காட்சியளிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீன் தன்னை தாக்க வந்துச்சுன்னா வழக்கமாக மீன்களுக்கு பாம்புகள், இந்த தண்ணி பாம்புகள் ரொம்பவே எதிரிகளாக இருக்கும். உடனே தண்ணி பாம்பு போல் தன்னுடைய டென்டகல்ஸ் அதோடைய ஒரு கைகளை வந்து மாற்றி அந்த பக்கம் தன்னை தாக்க வந்த மீனையே பயமுறுத்தி அமைச்சிருப்பான். இந்த மாதிரி ஒன்று கிடையாது, மொத்தம் இது வரைக்குமே 15 வித்தியாசமான மிருகங்களை இந்த ஆக்டோபஸ் பார்த்தீங்கன்னா மிமிக் பண்ணி காட்டி இருக்கிறதா இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே அது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். நமக்கு தெரிஞ்சே 15 மிருகங்கள் தான்னா அப்போ நமக்கு தெரியாமல் எத்தனை மிருகங்களோட உருவத்தை அந்த ஆக்டோபஸ் எடுக்கும்னு யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட சிம்பிளாக உருவத்தை மாற்றக்கூடிய சக்தி இந்த ஆக்டோபஸ்க்கு இருக்க தான் செய்து. உருவத்தை மட்டும் இல்லை, நிறத்தையும் சேர்த்து மாற்றக்கூடிய சக்தி. இந்த உலகம் முழுக்க பரவி இருக்க ஒரு காமனான மீன் அது கண்டிப்பாக சால்மன். நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இருக்குது ஃப்ரெஷ் வாட்டர், சீ வாட்டர்னு சொல்லி எல்லா இடங்கள்லுமே இந்த சால்மன் கூட்டமாகவும் சரி தனித்தனியாகவும் பார்த்தீங்கன்னா பரவி இருக்கு. ஸோ இந்த சால்மன் வந்து சாதாரண மீன் தானே, இதுக்கு என்ன சக்தி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த சாதாரண மீன் நம்மளை காட்டிலும் இந்த பூமியோட அதிகமாக கனெக்ட் ஆகியிருக்குன்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மீன் அது எங்கே பிறந்ததோ அந்த இடத்துக்கு போயிட்டு வருமா. இந்த உலகத்தில் இருக்க எல்லா சால்மனும் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி போயிட்டு வருமா. ஸோ இது எப்படி அதோடைய பிறந்த இடத்தை தெளிவாக ஞாபகம் வச்சிருக்கு? அந்த அளவுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கே நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த மீனுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பஸ் இருக்கு. காம்பஸ் என்ன பண்ணும், இந்த எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டை பேஸ் பண்ணி நார்த் எது சவுத் எது அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட வந்து காமிக்கும். அந்த வகையில் இந்த மீனுக்குள்ளேயே
மேக்னெட்டோ ரிசெப்டர்ஸ் இருக்குங்கிற விஷயத்தை பற்றினா போன வருஷம் ஆக்சுவலாக நிறைய ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இந்த சால்மன் எப்படி அதோடைய சொந்த இடத்துக்கு போயிட்டு வருதுன்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தது. இப்போ கிளியர் ஆயிடுச்சு. அந்த மீனுக்குள்ள மேக்னெட்டோ ரிசெப்டர்ஸ் இருக்கு. இது மூலியமா பூமியோட அந்த காந்த திசை எந்த பக்கம் இருக்கு, எவ்வளோ தூரத்தில் நார்த் இருக்கு, எப்படி போனால் அதோடைய வீடு வரும்னு சொல்லி எல்லா விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா இந்த சால்மன் மீன்களால் தெரிஞ்சுக்க முடியும். இல்லை இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு மீனோட முட்டையை எடுத்து உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்தாலும் அந்த மீனும் அதோடைய சொந்த இடத்துக்கு போகுமா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மீனுக்கான ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மொபைலில் ஜிபிஎஸை யூஸ் பண்ணுற மாதிரி இந்த பக்கம் மீன் அதோடைய மூளைக்குள்ளேயே அதோடைய உடம்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸை ஃபிக்ஸடாக வச்சிருக்கேன். எந்த இடத்துல பறந்ததோ, எங்கே போகணும்னு நினைக்குதோ, எந்த இடத்த அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுதோ அது எல்லாத்தையுமே இந்த மீனால் ஈஸியாக அந்த மேக்னெட்டோ ரிசெப்டர்ஸை வச்சு ஞாபகம் வச்சுக்கவும் முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த மீன் நம்மளை விட அந்த பூமி கூட ரொம்பவே அதிகமாக கனெக்ட் ஆகியிருக்குன்னு சொல்லலாம். டெஸ்மாக்சைட்ஸ் பார்க்குறதுக்கு பூரான் போல இருக்கேன். இந்த மில்லிபீட்ஸ், அதாவது சிம்பிளாக டிராகன் மில்லிபீட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறேன் இந்த பூரான் வகைகள் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா, அது முக்கியமாக தாய்லாண்டில் ரொம்பவே அதிகமாக காணப்படுற ஒரு வகையான பூச்சி. இந்த பூரான் வகைகள் ரொம்பவே பளிச்சிட்ட நிறத்தில் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதிகமான இளஞ்சிவப்பு அண்ட் முக்கியமாக மஞ்சள், கருப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கே துண்டா தெரிகிற மாதிரி ஒரு வித்தியாசமான கலரில் ரொம்பவே பிரைட்டான கலரில் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து காட்சியமைக்கும். இதற்கான காரணம் என் பக்கத்தில் வந்துடாத, வரது மிகவும் ஆபத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்லாமல் சொல்லுது. அதையும் தாண்டி அது பக்கத்தில் நீங்கள் போய் தொட்டாலோ அது உங்கள் மேலே பட்டாலோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பாய்சன், அதாவது விஷத்தை வெளிப்படுத்தும். அது முக்கியமாக ஹைட்ரஜன் சைனைடை பார்த்தீங்கன்னா இது வந்து வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால எந்த ஒரு பூச்சி இனமும் எந்த ஒரு பறவை இனமும் பார்த்தீங்கன்னா இந்த பூரான தொடக்கூட செய்யாது. ஏன்னா இதை சாப்பிட்டா கண்டிப்பாக டெத்து கன்ஃபார்ம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது உங்கள் மேலே பட்டுச்சுன்னா அந்த இடமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக வீங்கிடும். அண்ட் உங்களுடைய அந்த ஸ்கின் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஸ்கின் ரொம்பவே அதிகமாக டேமேஜ் ஆகும் தொட்டாலே. ஸோ இது பக்கத்தில் போய் தொடுறதையும் வச்சுக்காதீங்க, பார்க்குறதையும் வச்சுக்காதீங்க. அது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா 10 அடி தெரிச்சு ஓடுறது தான் நம்மளுடைய ஒரே வேலையாக இருக்கணும். நம்ம ஓடுனா இந்த பூரான் இனங்கள் நம்மளை துரத்திட்டு வந்து கடிக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த பூரான் இனங்கள் அதிகமாக இறந்த மரங்களையும் இறந்த உயிரினங்களையும் மட்டுமே சாப்பிட்டு வாழக்கூடியது. ஸோ இந்த இனங்கள் பக்கத்தை நீங்க போனாலே அது ஓட ஆரம்பிச்சிடும். அதையும் தாண்டி இங்க தோர்த்து பிடிச்சி அதை நான் கொன்னே தீர்வேன்னு சொன்னீங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஆப்பு காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்க அதை தொந்தரவு செய்யாத வரைக்கும் அது உங்களை ஒண்ணுமே பண்ணாது. ஆனா ரொம்ப பயங்கரமான ஒரு உயிரினம் தானே எலக்ட்ரிக் ஈல்ஸ். என்னடா பார்க்குறதுக்கு பாம்பு போல் இருக்குன்னு வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா இது ஒரு வகையான மீன் இனம் தான், கேட்ஃபிஷ் வகையை சேர்ந்தது. ஸோ இந்த இனம் பார்த்தீங்கன்னா அதிகமாக சவுத் அமெரிக்கா சைடில் தான் வந்து காணப்படுது. ஸோ முக்கியமாக ஃப்ரெஷ் வாட்டர்லையும் ரொம்பவே கம்மியான தண்ணி இருக்க இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மீனால் உயிர் வாழ முடியும். ஸோ இந்த மீன் வந்து என்னதான் பார்க்குறதுக்கு மீன் போல் இருந்தாலும் 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வெளியில் வந்து தான் காற்றை சுவாசிச்சுட்டு உள்ளே போகும். ஸோ இது வந்து ரொம்பவே கம்மியான தண்ணீர் இருக்க இடத்துல தான் வாழக்கூடிய ஒரு சம அமேசிங்கான மீன். இந்த மீனால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 அடியிலேருந்து 8 அடி உயரம் வரைக்கும் வளர முடியும். ஸோ மனுஷனோட உயரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து வளரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மீன் வளைஞ்சு போகும்போது கண்டிப்பாக பார்க்கறதுக்கு பாம்பு போல தான் இருக்கும். ஆனால் இந்த மீன் கிட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இதால் எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டை வெளிப்படுத்த முடியும். சாதாரணமாக கிடையாது, 600 வோல்ட்லேருந்து 800 வோல்ட் வரைக்கும் கரண்ட்டை இது உடம்புலேருந்து வெளிப்படுத்தும். அப்படி பார்த்தா வீட்டுக்கு ஒரு ஈல் வளர்க்கலாம்னு நினைக்கிறேன், அப்பப்போ கரண்ட் போயிட்டு இருக்கல. பட் ஸ்டில் இந்த வோல்ட் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குதிரையை சாய்க்கக்கூடிய அளவுக்கு தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குட்டி மீன் கூட, ஒரு சாதாரண குட்டி மீன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை துள்ளி குதிக்க வைக்கிற அளவுக்கு அதிகமான கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது எப்படி சாத்தியம்? ஒரு மீனால் இவ்வளோ கரண்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ண முடியுது நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா இதே கேள்வி ஆராய்ச்சியாளர்கள் மட்டிலையுமே ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ ஏகப்பட்ட மீன்களை பிடிச்சிருக்காங்க, ஏகப்பட்ட மீன்கள் மேலே டெஸ்டிங்கும் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் யாராலுமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டான ஒரு விஷயத்தை சொல்ல முடியல எப்படி கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு. ஸோ இது வரைக்கும் கிடைச்சிருக்க அந்த டீட்டெயில்ஸ் படி அதோடைய முன்னம் பகுதியையும் பின் பகுதியையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸாக கன்சிடர் பண்ணி அதோடைய பாடி ஸ்ட்ரக்சரை கிட்டத்தட்ட ஒரு செல் இல்லைனா பேட்டரி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தேவையான சமயத்தில் அதோடைய அந்த செல்லை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க எலக்ட்ரான்ஸை பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு வகையான எலக்ட்ரிக் கரண்ட் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக் கரண்ட் மூலியமாக அஃப்கோர்ஸ் எதிரில் இருக்க அந்த மீன்களையோ இல்லை தன்னை தாக்க வர ஏதாவது ஒரு ஆபத்தான மிருகத்தையோ வந்து பார்த்தீங்கன்னா இதால் செயலிழக்க வைக்க முடியும். மோஸ்ட்லி இந்த குட்டி குட்டி கரண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா செலுத்துறது மூலியமா இது வேட்டையாட தான் செய்யுது. பட் தன்னை தனி காத்துக்கிறதுக்கும் ஏகப்பட்ட வித்தைகளை இது உடம்புல ஒழிச்சு வச்சிருக்கேன். முதலையை கூட வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து செயலிழக்க வைக்கிற மாதிரி ஏகப்பட்ட லைவ் ரெக்கார்டிங்ஸே இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு அதிகமான கரண்ட் இது உடம்புல இருந்து வெளிப்படுது. இந்த கரண்டால அந்த மீனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லையா நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதோடைய உடம்பை நல்ல தடிமனான தோல் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஏற்படுத்துகிற அந்த ஒரு கரண்ட் இதையே பாதிக்காது. இந்த மீனோட கரண்ட் அடித்து எந்த ஒரு மனிதனும் இது வரைக்கும் இறந்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் செய்யப்படலை. ஆனால் நிறைய பேர் ஆல்மோஸ்ட் ஒரு ஹார்ட் அட்டாக் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கிறதா ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த மீன் வந்து கொஞ்சம் ஷாக்கிங்கான மீன் தான். இதுக்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் நமக்கு சேஃப்.
ஆக்சோடாக்சில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கலாம். ஸோ இந்த ஆக்சோடாக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆக்சுவலாக செல்ல பிராணிகளாக வளர்த்துட்ருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இந்த இனத்தை இப்போதைக்கு கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், அதாவது அழியிற தருணத்தில் இருக்க உயிரினம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இனம் எப்போ வேணாச்சும் அழிஞ்சு போகலாம். ஆனால் நிறைய பேரோட வீட்டில் இது வந்து செல்லப்பிராணியாக வளர்க்கப்படுது. ஸோ இந்த இனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலமண்டர் வகையை சேர்ந்தது. சாலமண்டர்னு சொல்லும்போது அதுவே ஒரு பல்லி இனம் தான். ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தரையிலையும் தண்ணிலையும் வாழக்கூடிய ஒரு பல்லி இனம். அந்த பல்லி இனங்கள் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா தண்ணீரில் ஒரு முட்டையாக தான் பிறக்கும். அது பிறக்கிற அந்த சமயத்தில் அதுக்கு கில்ஸ் இருக்கும். ஸோ அது மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா தண்ணி கடியில் சுவாசிக்கும். அது வளர வளர நுரையீரல்களை பார்த்தீங்கன்னா அப்படியே டெவலப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அது மூலியமாக காற்றை சுவாசிக்கிற மட்டும் இல்லாமல் அது வெளியிலேயே வந்து வாழும். தண்ணி கடியிலேருந்து வெளியிலேயே வந்து வாழும். ஆனால் இந்த ஆக்சோடாக்சில்ஸ் அதோடைய அந்த அடல்ட்ஹுட்டை அடையாமல் எப்போதுமே சின்னதாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதோடைய அந்த கில்ஸை இழக்காம அந்த தண்ணி கடியிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சோடாக்சில்ஸ் வாழ ஆரம்பிக்குது. இதற்கும் நுரையீரல்கள் இருக்க தான் செய்யுது. அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில வந்து சுவாசிக்க ஆரம்பிக்கும். ஆனால் இது முக்காவாசி எப்போதுமே தண்ணி கடியில் தான் இருக்கும். மெட்டமார்பிசம் அடையாமல் அடல்ட்ஹுட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சோடாக்சிஸ் அடைஞ்சிருக்கு. ஸோ இதை பார்த்து நிறைய பேர் இது ஒரு மீன் வகை தான் நினைப்பீங்க, கால்கள் உடைய மீன் வகைன்னு. ஆனால் இது மீன் இனமே கிடையாது, ஒரு வகையான பல்லி இனம். ஆனால் அதோடைய சூப்பர் பவர் இதை விட பயங்கரமானதுன்னு சொன்னா உங்களால் நம்ப புரியுதா? இதுக்கு அதிகமான இந்த ரீஜெனரேட்டிவ் எபிலிட்டி இருக்கு. ஸோ நீங்க கை கால்கள் அதோடைய வாழை தனித்தனியாக வெட்டி போட்டாலும் அது திரும்ப ஒரு மாசத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா முழுசா வளர்ந்துடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே காம்ப்ளெக்ஸான அதோடைய மூளை, அதோடைய இருதயத்தை நீங்க வந்து வெட்டி போட்டாலும் கிட்டத்தட்ட அது மொத்தமாகவே அது பார்த்தீங்கன்னா தன்னுடைய மூளை இருதயத்தை சரி பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோடைய ரீஜெனரேஷன் எபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கு. இந்த உலகத்தில் இந்த மாதிரி ரீஜெனரேட் பண்ணக்கூடிய எந்த ஒரு உயிரினத்தையுமே இது வரைக்கும் கண்டுபிடிக்கலாம். பல்லி இனங்கள் வால் வெட்டினா அது திரும்ப வளர்ந்துடும். ஆனால் இந்த உயிரினத்துக்கு பார்த்தீங்கன்னா மூளை இருதயத்தை வெட்டினாலே ஆல்மோஸ்ட் திரும்ப ஃபுல்லாக வளருது. ரொம்பவே காம்ப்ளெக்ஸான அந்த பாடி பார்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக வளர்த்துது தான். ஸோ கண்டிப்பாக அது வந்து ரொம்பவே விசித்திரமான ஒரு செய்கை தான். ஸோ நம்ம கண்களுக்கு அது சூப்பர் பவராகவும் தெரியதான செய்யுது. ஹாரி ஃப்ராக், வுல்வரின் ஃப்ராக், ஹாரர் ஃப்ராக் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பெயர்கள் இந்த தவளைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அது பார்க்கவே பயங்கரமாக இருக்குல்ல. ட்ரைகோபேட்ராக்கஸ் ரொபஸ்டஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த தவளை இனத்தோட முதுகில் அதிகமான முடிகள் வளர்றதை நீங்கள் வந்து நோட் பண்ணுவீங்க. ஸோ இதை பார்த்தே பல பேர் பார்த்தீங்கன்னா பயந்துருக்காங்க. அதனால தான் இதுக்கு வந்து வுல்வரின் ஃப்ராக் அண்ட் ஹாரி ஃப்ராக் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த தவளை இனத்துக்குள்ள இன்னொரு ஸ்பெஷாலிட்டி தன்மையும் இருக்கு. அதுதான் இந்த தவளைக்கு ஹாரர் ஃப்ராக், பயங்கரமான தவளை வுல்வரின் ஃப்ராக்ங்கிற ஒரு பேரை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இதுடைய விரல்களில் பார்த்தீங்கன்னா சில எலும்புகள் அப்படியே வெளியில் வந்திருக்கிறத நீங்கள் நோட் பண்ணுவீங்க. ஸோ ஏதாவது ஆபத்து இந்த தவளை வருதுன்னு தெரிஞ்சாலே அதோடைய விரல் எலும்புகளை உடைச்சு அந்த எலும்புகளை பார்த்தீங்கன்னா தன்னுடைய சதையை கிழிச்சு வெளியில வர வச்சு ஒரு வெப்பன், ஒரு ஆயுதமா அதை வந்து யூஸ் பண்ணுமா. சொந்த எலும்புகளே அது வந்து உடைச்சு அதோடைய ஸ்கின்னை கிழிச்சு, அதாவது தோலை கிழிச்சு அதை ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணுதுன்னா அப்போ அது எந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான விசித்திரமான தவளை இனமா இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. தன்னை யாரோ தாக்க வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய எலும்புகளை உடைச்சு இந்த மாதிரி ஒரு ஆயுதமா அதை வந்து பயன்படுத்துது. தன்னை காத்துக்கிறதுக்கு தான் விரல்களும் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சாக்ரிஃபைஸ் தான், அது ஒரு சின்ன தியாகம் மதிப்படுதுன்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த விஷயம் அந்த தவளைக்கு ஒரு பயங்கர தன்மையை கொடுக்க தான் செய்யுது. ஸோ பார்க்கவே பயங்கரமா இருக்கதையும் தாண்டி உண்மையிலேயே அந்த வுல்வரின் ஃப்ராக், பயங்கர தவளைங்கிற ஒரு பேர் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தவளைக்கு பர்ஃபெக்டா போறது தான் நினைக்கிறேன். டைவிங் பெல் ஸ்பைடர் இல்லைனா ஸ்கூபா ஸ்பைடர், இடத்துக்கு ஏற்ற மாதிரி உயிரினங்கள் தங்களை தானே அடாப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த ஸ்பைடர் தண்ணீர் நிலை நிறைந்த அடர்ந்த காடுக்குள்ள பார்த்தீங்கன்னா வாழ்ற ஒரு ஸ்பைடர். ஸோ இது அதிகமான தண்ணீர் இருக்க அந்த சமயத்தில் அதுக்கு நிறைய உணவுகளும் தண்ணீர் கடியில் கிடைக்கும். ஸோ அதனால தன்னுடைய இடத்தையே தண்ணி கடியில் மாற்றிக்கிச்சு. ஸ்பைடர்களுக்கும் சிலந்திகளுக்கும் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் போலவே காற்று தேவை. தண்ணி கடியில் வசிக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு கில்ஸ், அதாவது மீன்களை போன்ற அந்த செதில்கள் கிடையாது. அப்புறம் எப்படி இது தண்ணிக்குள்ள வசிக்குது? வெல், தண்ணிக்குள்ள அதோடைய கூட்டை கட்டுறதுக்கு முன்னாடி, அதோடைய வலையை பின்றதுக்கு முன்னாடி வெளியில இருக்க காற்றை ஒரு பபிள், அதாவது குமிழி போன்று உருவாக்கிக்கிட்டு தான் உடம்புலயே அதை வச்சிருக்கேன். ஸோ அந்த வலையை கட்டி முடிச்சிட்ட அப்புறம் வெளியில இருந்து காற்றை எடுத்துட்டு வந்து, பபிள்ஸ் மாதிரி காற்றை எடுத்துட்டு வந்து அதோடைய சிலந்தி வலைகள்ல சிக்க வைக்குது. ஸோ தனக்கான காற்றை அதுவே உருவாக்கிக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ மாடர்ன் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி மனிதர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஸ்கூபா டைவிங் கியர்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்றாங்க. தனக்கு தேவையான ஆக்சிஜனை சிலிண்டர்ல எடுத்துட்டு போறாங்க. ஆனா இந்த ஸ்பைடர் அந்த மாதிரி எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ், எந்த ஒரு டெக்னாலஜியுமே யூஸ் பண்ணாம காற்றை கையாலேயே பிடிச்சி அது உடம்புல ஏற்றிக்கிட்டு தனக்கான காற்றை அதற்கான வீட்டுக்குள்ளேயே கொண்டு வருதுன்னா யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால தான் இதை வந்து ஸ்கூபா ஸ்பைடர் இல்லைனா டைவிங் பெல் ஸ்பைடர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காற்றில் இருக்க அந்த ஆக்சிஜன் கண்டென்ட், அந்த காற்றில் அதுக்கு தேவையான கண்டென்ட் எல்லாமே முடிச்சிட்ட அப்புறம் அதை திரும்பவும் ரெப்ளனிஷ் பண்ணிக்குமா. ஸோ சிம்பிளாக அந்த டைவிங் பெல் ஸ்பைடர் தண்ணி கடியிலேயே காற்றை சுழற்சி மூலையில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எப்படி சாத்தியம்? ஒரு சாதாரண ஸ்பைடர் சிலந்தி காற்றை வெளியில இருந்து தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போகுதுன்னா அது உண்மையிலேயே விசித்திரமான ஒரு விஷயம் தான்.
ஆராய்ச்சியாளர்கள் மண்டையை குழப்பிட்டு இருக்காங்க, இது எப்படி ஒரு குட்டி ஸ்பைடரால் பண்ண முடியுதுன்னு. இயற்கை சில மிருகங்களுக்கு சில சக்திகளை கொடுத்துருக்க தான் செய்யுது. டிராகோ லிசர்ட். ஸோ இந்த பல்லி என்ன பார்த்தீங்கன்னா அகைன் காட்டு பிரதேசங்களில் மிக உயரமான மரங்களில் வாழக்கூடிய பல்லிகள். ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு அபரிவிதமாக கிடைக்க தான் செய்யும். ஏன்னா ஏகப்பட்ட குட்டி குட்டி பூச்சிகள் இருக்கும். ஆனால் மரத்துக்கு மரம் இதால் இறங்கி திரும்ப ஏற முடியாது. ஸோ அதனாலேயே இந்த பல்லி பறக்க செய்யுது. எஸ், நீங்கள் கேட்டது கரெக்ட் தான். இந்த பல்லி பறக்க செய்து அதோடைய விலா எலும்புகளில் இருக்க அந்த சதைகளை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி, அதாவது விரிவடைய வச்சு குட்டி இறகுகள் போட பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதால் அந்த சிறகை அடித்து பறக்க முடியாது. ஆனால் மேலேருந்து கீழே விழும்போது இந்த இறகுகளை வச்சு அது விழுற திசையை வந்து பார்த்தீங்கன்னா இதால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது சிம்பிளாக மேலேருந்து கீழே கிளைட் பண்ணிக்கிட்டே இதால் வர முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதிக தூரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக கவர் பண்ணுது. ஸோ இந்த டிராகோ லிசர்ட் மரங்களுக்கு மரம் தாவறது பார்த்தா நம்மளுக்கும் லைட்டாக அள்ளு விட தான் செய்யுது. ஆனால் இடங்களுக்கு ஏற்ற மாதிரி, தன்னுக்கு ஏற்ற மாதிரி அந்த உடலை வருத்தி இந்த பக்கம் அந்த மிருகங்கள் சின்ன சின்ன சூப்பர் பவர்ஸோட வாழ தானே செய்யுது. வுட் ஃப்ராக் மரத்தவளை இனங்கள் பார்த்தீங்கன்னா கனடா தேசத்தில் ரொம்பவே அதிகமாக காணப்படுது. பேருக்கேற்ற மாதிரி இது கனடாவோட அந்த காட்டு பிரதேசங்களில் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ கனடா வந்து ரொம்பவே குளிரான நாடு. வின்டர் சீசன் குளிர்காலங்கள்லாம் அதிகமான குளிர் உரை பனி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய குளிரை வந்து எட்டும். அந்த சமயத்தில் இந்த மரத்தவளைகளால் அந்த குளிரை வந்து பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணுன்னா தன்னுடைய உடலை அதுவே உரைய வச்சுக்கும். எஸ், அதோடைய உடலை அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உடலில் ஏகப்பட்ட குளுக்கோஸ் அண்ட் சுகர் தன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா அது சேர்த்து வச்சுருக்குமா. ஸோ குளிர்காலம் நெருங்க அதோடைய பிளட் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே கட்டுப்படுத்தி அதோடைய உடல் முழுக்கவே 70% உறைஞ்சிருக்கும். வெறும் அதுக்கு காற்று மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து உள்ளே போயிட்டுருக்கும். அதுவும் அது ஃபிசிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்றை உள்வாங்காதான். ஸோ பிளட் ஃப்ளோ கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆகிடும். அதை சுற்றி இருக்க குளிர் பனி எந்த வகையிலுமே இந்த தவளையை பாதிக்காத அளவுக்கு அதோடைய தோல் கொண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி மொத்தமாக ஃப்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பிளட் ஃப்ளோ மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்க அந்த பிளட் செல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகி எந்த ஒரு மெட்டாபாலிசத்திலுமே ஈடுபடாதாம். ஸோ அதோடைய உடல் சிம்பிளாக செயலற்று போயிடுது. அதோடைய உடல் கம்ப்ளீட்டாக உறைந்து போயிடுது. ஸோ சுற்றி என்னதான் அதிகமான குளிர் அதிகமான பனி இருந்தாலும் அதோடைய உடல் அதை வந்து முழுசாக ஏற்றுக்காது அப்படின்னு சொல்லலாம். உணர்ச்சிகளை உணர முடியாத அளவுக்கு அதோடைய உடல் உறைந்து போயிடுமா. ஸோ இப்படி உறைந்து போன அந்த நிமிஷம் இந்த தவளையால் ஒன்றுமே பண்ண முடியாது. குளிர்காலம் முடிகிற வரைக்கும் காத்துட்ருக்கணும். ஸோ வெயில் காலம் வந்துட்டு அப்புறம் அந்த உடல் உறைந்திருக்க எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுமா. சரியாகி அது திரும்ப உயிரோட வரவும் செஞ்சுருக்கேன். அதோடைய இதய துடிப்பு கொண்டு எல்லாமே நின்று போயிடும். ஐ மீன் முழுசாக நிற்காது. அதோடைய இதய துடிப்பு நீங்கள் நினைக்கிறதோட ரொம்பவே குறைஞ்சி போயிருக்கோம். நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அது செத்து போயிடுச்சுன்னு தான் நினைப்பீங்க. பட் அது உண்மையிலேயே சாகலை. குளிர்காலம் முடியணும்னு சொல்லி காத்துட்ருக்கேன். மனிதர்கள் இதை ரொம்பவே இப்போதைக்கு அதிகமாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா இப்போதைக்கு விண்வெளி ஆராய்ச்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய இடைக்கல்லாக இருக்கிறது தொலைவு தான். மனிதனால் கிட்டத்தட்ட ஆவரேஜாக 70 வயசு வரைக்கும் தான் வாழ முடியும். ஸோ இப்போ இருக்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம சூரிய குடும்பத்தை தாண்டி போகிறதுக்கே கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கும் அதிகமாகிடும். ஸோ அதனாலேயே இந்த தவளை போலவே மனிதர்களும் ஒரே வைத்தா அவங்களுக்கு வயசாகிறதையும் தடுக்கலாம் அண்ட் ரொம்ப தூரம் விண்வெளியில் பயணமும் செய்ய முடியும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. கிரையோஜெனிக் ஸ்லீப் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஒரு விஷயத்தை இப்போ இருக்க டெக்னாலஜி வச்சு நம்மளால கொண்டு வர முடியல. ஆனால் டெக்னாலஜி எதுவுமே இல்லாமல் அந்த தவளையால் அசால்ட்டாக பண்ண முடியுது. பார்த்தீங்களா, இயற்கை மனிதனை ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்குல்ல. லயர் பேர்ட். ஸோ பேசுகிற கிளிகள் உண்மையிலேயே அழகானது தான். ஸோ பேசுகிற கிளிகள் மனிதன் போலவே வந்து பார்த்தீங்கன்னா பல வார்த்தைகள் வந்து பேசும். ஆனால் மனிதன் போலவே மிமிக்ரி பண்ணக்கூடிய ஒரு மிருகமும் இருக்குன்னு சொன்னவங்களாம் நம்ப முடியுதா. அதுதான் இந்த லயர் பேர்ட். ஆஸ்திரேலியாவை பூர்வீகமாக கொண்டிருக்க இந்த லயர் பேர்ட் இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணதுலேயே 200க்கும் அதிகமான வித்தியாசமான ஒலிகளை எழுப்பியிருக்கேன். மிமிக்ரி பண்ணுற அசால்ட்டான பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மனிதர்கள் அந்த பறவையை பார்த்தோன்னா ஃபோட்டோ எடுப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோவில் உண்டாக்குற சத்தத்தை கூட, அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுற சத்தம், அதை கிளிக் பண்ணும்போது பேக்ரவுண்டில் மூவ் ஆகிற அந்த மெக்கானிக்கல் சத்தத்தை கூட பார்த்தீங்கன்னா இந்த பறவை அசால்ட்டாக அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி மிமிக்ரி பண்ணுது. கார் சத்தம், வண்டி சத்தம், பல பறவைகளோட சத்தம் அப்படின்னு கேட்குற எல்லா சத்தத்தையும் இந்த பறவை அசால்ட்டாக மிமிக்ரி பண்ணுது. ஆராய்ச்சியாளர்கள் இதை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் இதுடைய அந்த வோக்கல் கார்ட் ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக இருக்கு. இதால் உருவாக்க முடியாத சத்தமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இது கேட்குற எல்லா சத்தத்தையும் அக்யூரேட்டாக அதே மாதிரி உருவாக்குறது தான் ஆராய்ச்சியாளர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாகவே இருக்குது. அது பார்த்தாத குறைக்கு இதோடைய வாழும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே விசித்திரமாக இருக்கு. ஸோ மிமிக்ரி பண்ணுற அந்த டைம் எல்லாத்திலையுமே இது தன்னுடைய வாழை வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருசாக தூக்கி காமிக்குமா. அஃப்கோர்ஸ் இதுடைய மேட், அதாவது ஃபீமேல் பறவையை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் மிமிக்ரி பண்ணி அட்ராக்ட் பண்ணுது. நானும் மிமிக்ரி கற்றுக்கலான்னு நினைக்கிறேன். ஹார்ன்ட் லிசர்ட். ஸோ பார்க்குறதுக்கு டைனோசர் போலவே, டைனோசர் காலத்தில் வாழ்ந்த ஒரு மிருகம் போலவே இருக்க இந்த பல்லி இனம்
மற்ற பலி இனங்களை விட ரொம்பவே வித்தியாசமானது, எதிர்த்து நின்று சண்டை போடக்கூடியது. எப்படின்னா தனக்குள்ளே இருக்க இந்த ரத்தத்தை கண்கள் மூலிமா பீச்சு அடிக்கக்கூடியது. கண்கள்லேருந்து கண்ணீர் தான் வரும்னு நினைப்பீங்க, இல்லை, இந்த பல்லி இனத்துக்கு கண்கள்லேருந்து ரத்தமே வரும். ஸோ இதுக்கு கண்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கேவிட்டி இருக்கு, ஒரு குட்டி வென்ச்சூர் கேவிட்டி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது ரத்தத்தை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா உடனே அந்த கேவிட்டியில் அதிகமான ரத்தத்தை பீச்சு அடிச்சு தன்னுடைய பிளட் ப்ரெஷரை யூஸ் பண்ணி கண்கள்ல இருந்து அந்த ரத்தத்தை பார்த்தீங்கன்னா வெளிவிடுமாம். ஸோ இந்த ரத்தம் கிட்டத்தட்ட 5 அடி உயரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாயுமாம். இதுலேருந்து வெளிவர அந்த ரத்தம் ரொம்பவே ஹை ப்ரெஷரில் இருக்கும்போது இதை அட்டாக் பண்ண வர, இதை தாக்க வர அந்த மற்ற மிருகங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்காகவே இருக்கும். ஸோ இது தன்னுடைய ரத்தத்தை யூஸ் பண்ணி அங்கிருந்து தப்பிக்க பார்க்குது. ஸோ ரத்தம் போனால் திரும்ப அதால் சோர்த்துக்க முடியும், உசுறு போனால் திரும்ப வருமா? ஸோ அதனால் ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸ்ன்னு நினைக்கிறேன். உசுருக்கு ஒரு ஆபத்துனா கடல் மேலேயே ஓடக்கூடிய பலி இனம் இருக்கு, பறந்து எஸ்கேப் ஆகக்கூடிய பலி இனமும் இருக்கு. ஆனால் இது அந்த லிஸ்ட்டிலே கொஞ்சம் ஒரு வித்தியாசமானது. தான் ரத்தத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் உயிரை காப்பாற்றிக்குது. ஆனால் கண்கள்ல இருந்து ரத்தம் வரதெல்லாம் ரொம்பவே விசித்திரமாக தாங்க இருக்குது. இந்த பூமியில் இருக்க எல்லா கடல்களையுமே ரொம்பவே காமனாக கன்சிடர் பண்ணப்படுற ஒரு உயிரினம். ஆனால் அந்த மரியானா ட்ரென்ச்சில் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல்னே சொல்லலாம். பார்த்தாலே வேறு உலகத்துலேருந்து இது வந்திருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுப்புது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரே ஒரு ஜெல்லி ஃபிஷ்ஷை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 150 கைகளை கொண்ட இந்த ஜெல்லி ஃபிஷ் ஆழ்கடலில் சூரிய வெளிச்சம் படாத இடங்களில் தான் வாழுதான். ரொம்பவே விசித்திரமாக ஒளிரவும் செய்யுது. இந்த ஒளிரவதை வச்சுக்கு தான் அதை அதோடைய இரையை பிடிக்கவும் செய்யுது. இதோடைய அந்த மஞ்சள் நிற ஒளி அதோடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமாக இருக்கலாம், அதே மாதிரி அதோடைய சிவப்பு நிற ஒளி அதோடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசப்படுது. இது வரைக்கும் இதை தாண்டி இந்த உயிரினத்தை பற்றி நம்மளுக்கு பெருசாக வேறு எதுவுமே தெரியல. ஆனால் இந்த ஜெல்லி ஃபிஷ்க்கே போட்டி போடுற மாதிரி என்னொன்று இருக்குது, பார்த்தா ரொம்பவே சின்னதாகவும் கொஞ்சம் அழகாகவும் தெரியுதுல. ஆனால் இதோடைய பெயர் பென்தாகார்டன். அந்த 150 கைகளை கொண்ட ஜெல்லிஃபிஷை தாண்டி இதற்கு 1500 கைகள் இருக்காம். எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கும், அதனால் இதால் வேகமாக நீந்த முடியுமாம். ஸோ இதோடைய மேற்பகுதி ரொம்பவே அகண்டு விரிந்து இருக்கிறது மட்டும் இல்லாமல் முழுக்க சிவப்பு நிறமாக உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த சிவப்பு நிறத்தை ஒளிர வைக்கவும் அதனால் முடியும், அதே மாதிரி இந்த சிவப்பு நிறத்தை மொத்தமாக அகற்றவும் அதனால் முடியும். ஸோ இதோடைய ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி இது வரைக்கும் கிளியராக தெரியல. ஆனால் லைட்டாக தியரைஸ் பண்ணப்படுறது இது தனக்கான பிடித்த அந்த உயிரினத்தை மற்றவங்களுக்கு காட்டாம, அந்த உயிரினத்தோட வெளிச்சம் மற்றவங்களுக்கு படாம அந்த சிவப்பு நிறத்தால மொத்தமாக மூடி மறைச்சு வச்சு சாப்பிட்றதுக்காக மட்டுமே இந்த மாதிரி ஒரு உருவத்தை எடுத்திருக்கான். மிகவும் அகண்டு விரிந்து இருக்க இந்த சமயத்தில் மிகப்பெரிய உயிரினங்கள் கூட இந்த ஜெல்லிஃபிஷுக்கு இரையா மாறலாம். ஃப்ரில்டு ஷார்க் சுறா இனங்கள் மட்டும்தான் இது வரைக்கும் எல்லா வகையான அழிவுலேருந்தும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு பரிமாணம் அடைஞ்சு வந்திருக்கு. அந்த வகையில் இந்த ஃப்ரில்டு ஷார்க்கை வாழும் படிமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதோட வயசு கிட்டத்தட்ட 200லேருந்து 150 மில்லியன் வருஷங்கள் இருக்கலாமாம். ரொம்பவே பழமை வாய்ந்த ஒரு கொடூரமான பிரெடேட்டர். இதோடைய பற்கள் கூட அந்த அளவுக்கு பரிணாமம் அடையல. கிட்டத்தட்ட 300 பற்களை ரொம்பவே அதிகப்படியான வெண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்குமாம். ஏன்னா அந்த வெண்மை பற்களை தேடி தான் இருட்டில் இதோடைய இரைகளும் வரும். வர இரைகளை அப்படியே தன்னுடைய அகண்ட வாயால் கடிச்சு முழுங்குமாம். கிட்டத்தட்ட மரியானா ட்ரென்ச்சோட 3000 அடிக்கு கீழே மட்டும்தான் இந்த சுறாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி தெரியும். இதால் மேற்புறத்தில் உயிரோட வாழ முடியாது. இதற்கு ஃப்ரில்டு ஷாக் அப்படின்னு சொல்லி பெயர் வந்ததுக்கான காரணம் இதோடைய சுவாசம் வெளிப்படுத்துகிற அந்த கில்ஸ், அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரில்லாக அப்படியே பகுதி பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கும். பார்த்தா பயமாக தானே இருக்குது. ஆனால் ஷார்க் சுறா இனங்கள் இதோட முடியல. இது கூடவே இன்னொரு வாழும் படிமமாக கன்சிடர் பண்ணப்படுறது காப்ளின் ஷார்க். ஆனால் இதுவும் கிட்டத்தட்ட 150லேருந்து 200 மில்லியன் ஆண்டுகள் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு உயிரினம் சொல்லி பார்த்தீங்கன்னா பேசப்படுது. இதற்கும் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பற்கள் இருக்கு. ஆனால் அதோடைய பற்கள் நீங்கள் ஏலியன் படங்களில் பார்த்துருப்பீங்கல்ல, அதே மாதிரி தான் வேலை செய்யுமா. தேவைப்படும் போது உள்ள அமைக்கிட்டும் ஏதாவது இறை வந்துச்சுன்னா அதை கவ்வை பிடிக்கிறதுக்கு இதோட மொத்த வாயுமே வெளியில் நீண்டு வருமாம். இதோடைய மூக்கு மிக பெருசாக இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் இருட்டில் கண்ணு தெரியாமல் சுற்றிட்டு இருக்க அந்த டைமில் மற்ற உயிரினங்கள் வெளிப்படுத்துகிற அந்த எலக்ட்ரிக் சிக்னலை மோப்பம் பிடிச்சி போகிறதுக்கு தான் இருட்டில் மட்டும்தான் வேட்டையாடும். அதை தொடர்ந்து அபிசில் கோஸ்ட் ஷார்க், பேய் சுறா அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கப்பட்டிருக்க இந்த சுறா மீன் என்னொரு வாழும் படிமம் தான். பார்த்தா பல வகையான மீன்களில் இருக்க பொருட்களை ஒன்றா சேர்த்த மாதிரி இல்லை. அதனால தான் இதுக்கு கைமீரா அப்படிங்கிற இன்னொரு பெயரும் பார்த்தீங்கன்னா இருக்குது. கிரேக்க மொழியில் கைமீரா அப்படிங்கிற ஒரு பெண்ணின் உருவம் பல வகையான மிருகங்களின் உடல்களை ஒன்றா இணைத்து உருவாக்கப்பட்டதாம். ஸோ அதனாலேயே இந்த சுறா மீனுக்கு கைமீரா அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 5000 அடி கீழே வாழ்கிற இந்த சுறா மீன்
ரொம்பவே அளவில் சின்னது தான். வெறும் 20 கிலோ வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுறா மீன் வளருமாம். பார்க்க சுறா மீன் மாதிரி இல்லைனாலும் உண்மையிலே ஒரு திறமையான வேட்டையாளி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேட்சட் ஃபிஷ் பார்க்குறதுக்கு ஒரு கத்தி மதிய தோற்றத்தில் கொண்டு இருக்கனால இதை ஹேட்சட் ஃபிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த ஹேட்சட் ஃபிஷ் இனத்திலேயே இது வரைக்கும் மொத்தம் 28 வகைகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மிகவும் அளவில் சிறியதில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 15 சென்டிமீட்டர் வளரக்கூடிய இந்த மீன்கள் தன்னுடைய உடல் முழுக்க சில்வர் பிளேட்டிங்கால் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருக்காம. இதற்கான மிக முக்கியமான காரணம் கடலுக்கு அடியில் வெளிச்சம் வராது. ஆனால் தப்பி தவறி வெளிச்சம் வந்துச்சுன்னா அதோடைய உடலில் இருக்க அந்த பிளேட்ஸை அட்ஜஸ்ட் செஞ்சு அந்த வெளிச்சத்துக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா மாறிடுமாம். ஸோ அதனால் எதிரிங்க கண்ணிலேருந்து ஈஸியாக தப்பிச்சு போயிடும். இது கூட்டமாக வேட்டையாடக்கூடிய ஒரு மீன் தான். பிரானா இன வகையில் இதுவும் சேருமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா இது எழுப்புது. அதை தொடர்ந்து பல பேருக்கு கெட்ட கனவாக வரக்கூடிய ஒரு மீன் சீ டெவில் ஆங்குலர் ஃபிஷ், கடல்களின் அரக்கன் அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கப்பட்டிருக்க இந்த மீன் அரக்கன் இல்லை அரக்கி. இந்த இன வகை மீன்களில் பெண் இனம் மட்டும்தான் கிட்டத்தட்ட 1 மீட்டர் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வளரும். ஆண் இனங்கள் வெறும் 4 சென்டிமீட்டர் மட்டும்தான் வளருமாம். இந்த ஆண் இனங்கள் எப்போதுமே அதோடைய பெண் இனங்கள் கூடவே ஒரு பேரசைட், அதாவது ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கும். அந்த பெண் எப்போ தோணுதோ அப்போ தான் இந்த ஆண் கூட ரீப்ரொடக்டிவாக வந்து பார்த்திங்கன்னா இன்வால்வ் ஆகும். ஆனால் அந்த பெண் இன மீன்களை குறைந்து எடை போட்டுறக்கூடாது. ஏன்னா மிக சிறந்த வேட்டையாளிகள். இதோடைய தலைமையில் இருக்க எஸ்கா அப்படின்னு சொல்லப்படுற அந்த தூடல் முனையில் பல்பு மாட்டின மாதிரி ஒரு வகையான வெளிச்சம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆழ்கடலில் வெளிச்சம் இல்லாத அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட 7000 அடிக்கு கீழே அந்த கும் இருட்டில் இந்த ஒளி மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். இதை சாப்பாடு அப்படின்னு நினச்சி சாப்பிட வர எல்லா வகையான மீன்களையும் இந்த ஆங்குலர் ஃபிஷ் ஒரே முழுங்கிடும். தன்னுடைய உடலை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு பெரிய மீனை கூட இந்த சீ டெவில் ஆங்குலர் ஃபிஷ்ஷால் விழுங்க முடியுமாம். கடலில் உயிர் வாழ்கிறதுங்கிறது ஒரு போராட்டம் தானே. பார்க்கவே பயங்கரமான மிருகங்கள் மட்டும்தான் மரியானா ட்ரென்ச்சில் இருக்கா? இல்லை, பார்க்கவே விசித்திரமான மிருகங்களும் இருக்கு. இந்த மாதிரி பேரல் லைஃப் ஃபிஷ் நீங்கள் பார்க்குறது உண்மைதான். உங்களால் அந்த மண்டையோட்டை தாண்டி அந்த மூளைக்குள்ளே இருக்க எல்லா விஷயங்களுமே பார்க்க முடியுது. வாய்க்கு மேலே நீங்கள் கண்ணுன்னு நினைக்கிறது உண்மையிலே அதோடைய மூக்கு, அதோடைய உண்மையான கண்கள், அந்த வெளிப்படையாக தெரிகிற அதோடைய மண்டையோட்டுக்கு கீழே மேல் நோக்கி பார்த்துட்ருக்கு பச்சை நிறத்தில். ஸோ இதனால தான் இதுக்கு பெயர் பேரலை ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய பார்வை 120 டிகிரி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விரிவடைஞ்சிருக்குமா. அது மட்டும் இல்லாமல் பைனாகுலரை வச்சு ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி இதோடைய கண்களுக்கு ஜூமிங் தன்மையும் இருக்கிறதா சொல்கிறாங்க. எப்படியும் மிருகங்கள் இருக்குமாங்கிற கேள்வி உங்களுக்கு எழும்பி இருந்தால் இதை விடவும் நிறைய விசித்திரமான மிருகங்கள் இருக்குது. முக்கியமாக மண்புழு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஜாம்பி புழுவை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இறந்து போன உயிரினத்தை தின்று பிழைக்கக்கூடிய அந்த ஜாம்பி புழு ஆழ்கடல் நிலத்தில் மற்ற கொடூரமான மிருகங்கள் சாப்பிட்டு துப்புற மீன் முட்கள், மீன் எலும்புகளை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு வாழக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இப்படி சாப்பிட்டு வாழ்கிற எல்லா புழுக்களுமே பெண் இனத்தை சேர்ந்தது தான். ஆண் இனம் ரொம்பவே குட்டியாக, இதை விட ரொம்பவே சின்னதாக அந்த பெண் இனத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வாழுமாம். அதனால தான் இதற்கு ஜாம்பி வார், அதாவது ஜாம்பி புழு அப்படிங்கிற பேர் வந்து கிடைச்சிருக்கு. மிருகங்கள் மட்டும் வித்தியாசமா இங்கே இல்லை, பல விசித்திரமான செடிகளும் பார்த்தீங்கன்னா இருக்கு. முக்கியமாக இங்கே நீங்கள் பார்க்குற பிரெடட்டரி டியூனாகேட், இதுவும் ஒரு வாழும் படிமம் தான். கிட்டத்தட்ட 550 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடியே இது வந்து இப்படி இவால்வ் ஆகி இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. மிகப்பெரிய வாய் மாதிரி போகிற வரல எல்லா நுண்ணுயிர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்டு உயிர் வாழுது. ஆனால் விஞ்ஞானிகளை மெய் சிலிர்க்க வைத்த இன்னொரு உண்மையான விஷயம், இதற்கு முதுகு தண்டும் இருக்காம். அதே மாதிரி ஒரு வகையான மூளையும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இது எப்போ ஒரு இடத்த நிரந்தரமாக இருக்குதோ அப்போ அதோடைய மூளையை மொத்தமாகவே ஷட் டவுன் பண்ணிடுமாம். அதோடைய முதுகு தண்டையும் அதோடைய வாயையும் வைத்தே உயிர் வாழுமாம். லாங் நெக் டர்ட்டில்ஸ், நீண்ட கழுத்துடைய ஆமைகள். ஆஸ்திரேலியாவில் காணப்படுற இந்த வகையான ஆமைகள் பார்க்குறதுக்கு ரொம்பவே விசித்திரமாக இருக்கலாம். ஆமையோட ஓடு ரொம்பவே குட்டியாக தான் இருக்கும். ஆனால் அதோடைய கழுத்து பாம்பு போல நின்றுருக்கும். அதோடைய ஓடை கவனிக்காமல் நீங்கள் கழுத்தை மட்டும் கவனிச்சிங்கன்னா ஒரு குட்டி பாம்புன்னே நினச்சிருவீங்க. எதுக்கு இந்த ஆமைகளோட கழுத்து இவ்வளோ நீளமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வேட்டையாடுறதே பாம்பு போல தான் இருக்குமா. பாம்பு போலவே தண்ணிக்கடியில் போய் புதருக்குள்ளே மறைஞ்சிக்கிட்டு அங்கே போகிற வர குட்டி குட்டி மீன்கள், பிளாங்டன்ஸை பார்த்தீங்கன்னா இது வந்து பிடிச்சி சாப்பிடுமா.
பாம்புகள் போலவே இந்த ஆமையும் வேட்டையாடுது. இந்த ஆமைகளோட கழுத்து ரொம்பவே நீளமா இருக்க அந்த சமயத்தில் இதால மற்ற ஆமைகள் போல ஓட்டுக்குள்ள தன்னுடைய கழுத்துக்களை தன்னுடைய தலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒளிச்சு வைக்க முடியாது. பாம்பு போல தன்னுடைய கழுத்தை சுருட்டி தான் வைக்க முடியும். கிட்டத்தட்ட 25 சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த ஆமைகளால் வளர முடியும். இதோடைய உடம்பு பகுதிக்கு ஈக்குவலாக அதோடைய கழுத்துமே வளருமா. ஸோ தூரத்தில் நீங்கள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான காம்பினேஷன் தான் நமக்கு வந்து ஃபீல் ஆகும். என்னடா பாம்பு ஆமையும் குட்டி போட்டுச்சா அப்படின்னு தான் நமக்கு வந்து கேட்க தோணும். இதுக்கு எந்த ஒரு வகையான விஷயமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே குட்டியாக இருக்க அந்த சமயத்தில் 1/2 கிலோ தான் எடையே இருக்குமா. ஸோ இதோடைய வித்தியாசத்தை பார்த்து நிறைய பேர் இதை பெட்டாகவும் வளர்க்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் பெட் ட்ரேடிங்கில் இதை நிறைய பேர் ஸ்மகிளும் பண்ண பார்த்துருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியன் சைடில் இது அதோடைய ஏரியாக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சாலும் மனிதர்களால் இது அதிகமாக வேட்டையாடப்படுற ஒரு மிருகமாக இப்போதைக்கு மாறி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அழிகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கு. கிளாஸ் ஃப்ராக் சவுத் அமெரிக்கா அண்ட் மெக்சிகோவோட மழைக்காடுகளில் காணப்படுற இந்த வகையான தவளை ரொம்பவே குட்டியானது. உங்களுடைய சுண்டு விரல் அளவுக்கு தான் இருக்குமா. ஆனால் இதோடைய குட்டியை பார்த்து நீங்கள் வந்து எடை போட்டுறாதீங்க. அதோடைய கால்களை வச்சு கிட்டத்தட்ட 10 அடி உயரம் வரைக்கும் இதெல்லாம் குதிக்க முடியுமா. மரங்களில் காணப்படுற இந்த வகையான தவளையோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இதோடைய ஸ்கின் கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்லூசன்ட், அதாவது கண்ணாடி போல அது உடம்புக்குள்ளே இருக்க எல்லா விஷயங்களுமே உங்களால் தெளிவாகவே பார்க்க முடியும். அதோடைய இதய துடிப்பில் ஆரம்பித்து அது உடலில் இருக்க அந்த சாப்பாடு எப்படி செரிமானம் ஆகுதுங்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்களால கண் கூட பார்த்துட முடியும். இதுவும் ஒரு வகையில் அந்த தவளைக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க அந்த சமயத்தில் சுட்டு இருக்க எல்லா இழத்தலைகள் கூடயும் அது ஈஸியாகவே மர்ஜ் ஆகிடும். ஸோ அதை தாக்க வர மற்ற உயிரினங்கள் கிட்டேருந்து இதை தன்னைத்தானே இப்படி வித்தியாசமாக பாதுகாத்துக்குது. இந்த தவளைகளால் கிட்டத்தட்ட 14 வருஷங்கள் பார்த்தீங்கன்னா உயிர் வாழ முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த தவளைகள் அதிகமாக முட்டையிடக்கூடியது. முட்டையிட்ட உடனே பெண் தவளை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிடுமா. ஆண் தவளை தான் அந்த முட்டை வெளியில் வர வரைக்கும் உயிரோட வெளியில் வர வரைக்கும் பாதுகாத்துட்டு இருக்குமா. இதோடைய மிகப்பெரிய எதிரிகளே குளவிகள் தான். ஸோ குளவிகள் சைஸுக்கு தான் இந்த தவளைகள் இருக்குன்னா யோசிச்சு பாருங்க. ஸோ குளவிகள் கிட்ட இருந்து அந்த முட்டைகளை பாதுகாக்க வேண்டிய விஷயத்த இந்த ஆண் தவளைகள் தான் எப்போதுமே பண்ணிட்டு இருக்கும். சைஸில் குட்டியாக இருந்தாலும் இது பார்த்து தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. இதோடைய மொத்த சக்தியுமே அதோடைய காலில் தான் இருக்கு. ஸோ எட்டி ஒன்று விட்டுச்சுன்னா அந்த மொத்த குளவிகளுமே நாக் அவுட் ஆகிடும். யாருக்குமே தெரியாமல் ப்ரூஸ்லி கிட்ட கராத்தே ப்ராக்டிஸ் போயிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதோடைய மொத்த ஸ்கின்னுமே ரொம்பவே டிரான்ஸ்லூசண்டாக இருக்க அந்த சமயத்தில் மறைஞ்சிருந்து ஈஸியாக அந்த குளவிகள் வரும்போது போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். குட்டியாக இருந்தாலும் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்குது பார்த்தீங்களா. மேக்னிஃபிசன்ட் ஃப்ரிகேட் பேர்ட் பார்க்குறதுக்கு ஒரு சாதாரண கடல் பறவை போல தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் மற்ற கடல் பறவைகள் போல் இதோடைய அந்த ரெக்கைகள் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப்லாம் கிடையாது. ஸோ கடலில் இது நீந்தவும் செய்யாது, இறக்கவும் செய்யாது. முழுசாகவே தரையில் தான் வாழக்கூடிய ஒரு வகையான கடல் பறவை. இதோடைய அழகு ரொம்பவே நீண்டு வளைஞ்சிருக்கும். இது ஒரு மீன் தூண்டல் போல் ஆக்ட் ஆகி அந்த கடலில் இருக்க மீன்களை பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக பிடிச்சிட்டு போய் சாப்பிட்றதுக்கு உதவி செய்யும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வகையான திருட கூட்டத்தை சேர்ந்தது. அதாவது ப்ளூ ஃபுட்டட் பூபிஸ் அப்படின்னு சொல்லப்படுற பறவைகள் பிடிச்சி வச்சிருக்க மீன்களை கூட இது அசால்ட்டாக போய் பறித்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும். திருட்டு பழக்கம் இந்த பறவைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கு. பட் இது எல்லாத்தையுமே தாண்டி ஆண் பறவைகள் இந்த இனத்தில் ரொம்பவே அழகாக இருக்கும். அதோடைய அப்டமன் வயிற்று பகுதி கொஞ்சம் வித்தியாசமாக சிவப்பு நிறத்தில் இருக்கு பார்த்தீங்களா. மேட்டிங் சீசன் ஆரம்பிக்கும் போது இது அதோடைய அந்த அப்டமன் பார்த்தீங்கன்னா மிக பெருசாக ஊதுமாம், பலூன் போல ஊதுமாம். இதை ஊதுறதுக்கே 30 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடும். இதை வச்சு பெண் பறவைகளை இது ஈர்க்க ஸ்டார்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய பலூன் மாதிரி ஊதிட்டு சும்மா இருக்க முடியுமா அப்படியே ட்ரம்ஸ் அடித்து பார்ட்டியாக கொண்டாட ஆரம்பிச்சிருமா. ஒரு வகையான சத்தத்தை எழுப்பி எப்படியாச்சும் பெண் பறவைகளை பார்த்தீங்கன்னா இது ஈர்த்துருமா. இது மிக பெருசாக பலூன் மாதிரி ஊதி இருக்க அந்த சமயத்தில் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சத்தத்துக்கு ஏற்ற மாதிரி இது தன்னுடைய ரெக்கைகளை விரித்து டான்ஸுமே ஆட செய்யும். கிட்டத்தட்ட 8 அடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா இதோடைய லென்த் வந்து இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஃப்ரிகேட் பேர்ட் இனம் இதுதான். அண்ட் ஃப்ரிகேட் பேர்ட் கூட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அதிக நாட்கள் தன்னுடைய குழந்தைகளை பாதுகாக்கிற வேலையுமே இது பண்ணும். கிட்டத்தட்ட 3 to 4 மாதம் வரைக்கும் தன்னுடைய குழந்தைகளை இந்த ஃப்ரிகேட் பேர்ட் இனம் பாதுகாக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மீட்டிங் பண்ணுமாம். ஸோ அந்த சீசனில் ரொம்பவே கோலாகலமாக கொண்டாட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஊர் ஹீரோஸ் மாதிரி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ப்ரொப்போஸ் பண்ணுறது பார்த்தீங்களா. வெல்வெட் ஆண்ட்ஸ் பார்க்குறதுக்கு எருவு போல் இருக்குது. அண்ட் ஆடுகள் மாதிரி இதோடைய ரோமமும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் போலன்னு சொல்லி யாருமே அந்த உருவத்தை பார்த்து தப்பு கணக்கு போட்டு தொட்டுறாதீங்க. இது பேரில் மட்டும்தான் ஆண்ட் எறும்புன்னு இருக்குது. ஆனால் உண்மையிலே இது ஒரு வகையான குளவி. விங்ஸ், அதாவது இறக்கை இல்லாத குளவி. பார்க்குறதுக்கு தான் எறும்பு போல இருக்கும். பட் உண்மையிலே ரெட் அண்ட் பிளாக், yellow and black அண்ட் ஃபுல் பிளாக்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளவி இனங்கள் இருக்கு. இந்த குளவி இனங்கள்லேயே ஃபீமேல், அதாவது பெண் இனத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கைகள் இருக்காது, ஆனால் கொடுக்கு இருக்கும். அதுவே மேல் ஆண் இனங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கைகள் இருக்கும், பறக்க முடியும், ஆனால் கொடுக்கு இருக்காது. இந்த வெல்வெட் ஆண்ட் சாதாரணமாக ரொம்பவே சாதுவானது தான். பெருசாக யாருமே தீண்டவே தீண்டாது. அதனால தான் எறும்புங்கிற பேரையே கொடுத்துருக்காங்க. சாதுவானது மற்ற குளவிகள் போல உங்களை தேடி வந்தெல்லாம் கொட்டாது. ஸோ நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிறுத்திங்கன்னா இது சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் சமநிலை தவறும் போது இது கொட்டிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் வரைக்கும் கையில் ஏதோ ஹார்ட் பீட் ஓடுற மாதிரி உங்களுக்கு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குமா. வலி அந்த ஒரு பகுதியில் வந்து உங்கள் முழு கை முழுக்கவே பரவ ஆரம்பிக்கும். இடம் முழுக்கவே ஏதோ வெது வெதுப்பான தண்ணீர் ஊற்றுற மாதிரி ரொம்பவே சூடாக மாறிடும். அண்ட் இந்த விஷம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு உங்கள் உடம்புல பரவலனாலும் அந்த கையில் கிட்டத்தட்ட 3 நாட்கள் வரைக்கும் இருக்குமா. கொஞ்சம் விஷத்தன்மை கொண்டது தான். அண்ட் இதோடைய கொடுக்கு அதோடைய உடம்புல பாதியாக இருக்குன்னா யோசிச்சு பாருங்க.
ஸோ அதோடைய பாதி சைஸில் ஒரு பெரிய கொடுக்க வச்சுக்கிட்டு அது ரொம்பவே சாதுவாக சுற்றிட்டு இருக்கேன். சாது மிராண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு எதுதான் அர்த்தம் போல். இதுலேயே அப்கிரேடட் வெர்ஷன் ஒன்று இருக்குது, அது வர்ஜினியா மாகாணங்களில் கொஞ்சம் அதிகமாகவே காணப்படுதான். ஸோ இதை கவு கில்லர் அப்படின்னு சொல்லி செல்லாமல் கூப்பிட்றாங்க. பேர்லேயே இருக்குது, ஆடு மாடுகளை இது டெக்னிக்கலாக விஷத்தை வச்சே கொண்டுடுமா. ஸோ அந்த கொடுக்கோட வழியாக ஆடு மாடுகளால் தாங்க முடியாதுங்கிற மாதிரி இதுக்கு கவு கில்லருங்கிற ஒரு பட்ட பெருமை வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இது கொடுக்கால கொன்னிச்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஆனால் அந்த மாகாணங்களில் இதை கவு கில்லர் வாஷ்னு சொல்லி என்னொரு பேர் சொல்லியும் செல்லமாக அழைக்கிறாங்க. பார்க்குறதுக்கு சாஃப்டாக இருக்குது, அதனால் அதை அப்படியே விட்டுருவோம், அது பக்கமே போக தேவையில்ல. பிளாப் ஃபிஷ் 2013 எல்லா மக்களாலையுமே இந்த உலகத்திலே ரொம்பவே அசிங்கமான கேவலமான மிருகம் அப்படின்னு சொல்லி பேர் கொடுக்கப்பட்ட ஒரு வகையான மீன். கடல் மட்டங்களில் 3000 அடியில் பார்த்தீங்கன்னா அந்த மீனை வந்து கண்டெடுத்துருக்காங்க. 2003 தான் இதை வந்து கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் பார்த்த உடனே இதுக்கு பிளாப் ஃபிஷ்னு சொல்லி பேருமே வச்சிட்டாங்க. இது உடம்புல எந்த ஒரு வகையான எலும்புமே கிடையாதான். அவ்வளோ ஏன் சாதாரண மீன்களுக்கு இருக்க மாதிரி ஸ்விம்மிங் ஏர் சாக்கு கூட இல்லை. இந்த ஏர் சாக் தான் மற்ற மீன்களுக்கு எவ்வளோ உயரம் போகணும் கம்மியாக போகணும்னு சொல்லி அந்த ஸ்விம்மிங்கை கட்டுப்படுத்த உதவி செய்யுது. ஆனால் அப்படி ஒரு விஷயம் இந்த மீனுக்கே இல்லைன்னா யோசிச்சு பாருங்க. 3000 அடிக்கு மேலே இது கண்டிப்பாக வரவே செய்யாது. அந்த தரையில் இருக்க அந்த குட்டி குட்டி மீன்களை தான் பார்த்தீங்கன்னா அது வந்து சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு உயிரினம். அதிகபட்சம் வேட்டையாட கூட செய்யாதான். தான் வழியாக ஏதாவது மீன் போச்சுன்னா அதை கடிச்சு சாப்பிட்டு ஒரு 12-13 நாள் அதை வச்சு ஓட்டிடுமா. ரொம்பவே சோம்பேறி தன்மையான மீன் 1 மாதம் வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா சாப்பிடாம இருக்குமா. அது வழியாக ஏதாவது போனால் மட்டும் தான் பிடிச்சி தரணும். அது மட்டும் இல்லாமல் இது உடம்புல மசில் டென்சிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்குது. அந்த சமயத்தில் மற்ற ப்ரிடேட்டர்ஸ் கூட ஆக்சுவலாக அந்த மீனை பிடிச்சி சாப்பிடாது. ஸோ இந்த மீனோட ஒரே ப்ரிடேட்டர் ஹியூமன் தான். மனிதர்களால் தான் இந்த மீன் வந்து அழியப்படுது. மனிதர்கள் தான் இந்த மீனை பிடிக்கிறாங்க அப்படிங்கிற பற்றி நிறைய இடங்களில் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கேன். அண்ட் உயிரோட ஒரு மீன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக கண்டே பிடிக்கலையா. இது பார்க்க இவ்வளோ கேவலமாக இருக்கேன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. தரைப்பகுதிகளில் இருக்கிறதோட 120 மடங்கு அதிகமான ப்ரெஷரில் வாழக்கூடியது தான் இந்த மீன். அந்த ஆழத்தில் இந்த மீனை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மீன் போல தான் காட்சியமைக்கும். ஸோ அந்த அதிக ப்ரெஷரில் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இதோடைய பாடி வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் ஆகியிருக்கேன். அதை கொண்டு வந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்க இடத்துல இருக்கும்போது மொத்தமாக இப்படி நசுக்கி இருக்க தானே செய்யும். சிம்பிளாக மனிதர்களை கொண்டு போய் ஜூபிட்டர் வியாழனோட அந்த சர்ஃபேஸில் நிற்க வச்சா நாமளும் சப்பையாக தான் கிடப்போம். அப்போ நம்மளாம் அழகாலாம் இருக்க போகிறதில்ல. எந்தெந்த இடத்துல எந்தெந்த உயிரினங்கள் இருக்கணுமோ அந்தந்த இடத்துல அது கண்டிப்பாக அழகாக தான் இருக்கும். அதை இடமாற்றி வச்சு ரொம்பவே கேவலமான உயிரினம்னு சொல்லி பட்டெல்லாம் கொடுக்கறது கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் சரின்னு படலாம். இப்போதைக்கு இந்த மீன் அழிகிற தருணத்தில் இருக்கா இல்லை அதிகமாக இருக்கான்னு சொல்லி கணக்கெடுக்கவே முடியல. ரொம்பவே ஆழத்தில் அதிக ப்ரெஷரில் வாழ்ந்துட்டு இருக்கேன். அங்கே எதையுமே ரெக்கார்டும் கூட ஒழுங்காக செய்ய முடியல. ஸோ இந்த மீனுக்கு ஒரே ஒரு எதிரி மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. போன வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான உயிரினங்கள் மனிதர்களால் தெரிந்தோ தெரியாமலையோ அழைக்கப்பட்டிருக்கு. ஒரு வருஷத்துக்கு மட்டுமே 200 ஸ்பீஷீஸ்னால் யோசிச்சு பாருங்க. கண்டுபிடிக்கப்படாத எத்தனை உயிரினங்கள் அழிஞ்சிச்சுன்னு தெரியல. கண்டுபிடிக்கப்பட்ட உயிரினங்களையாச்சும் பாதுகாக்க பார்ப்போம். திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்.